أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على سيدنا ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இலங்கையின் பொது சமூக நல அமைப்பினுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் மஹமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அவசரமான இந்த விசேட கூட்டம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது சம்பந்தமான சில இதுகளை நான் முன்னுக்கு சொல்லிக்கொள்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், நம்மளோட அமைப்பு இலங்கையின் பொது சமூக நல அமைப்பு GSW அமைப்புன்றது நம்மளோட கிராம பகுதியில் பல்வேறு சேவைகளை செஞ்சுட்டு வருது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால், உங்களுடைய ஒத்துழைப்புகளால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள், ஆழமான பெரும் விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை பொதுமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு நம்ம கட்டாயம் செய்கின்ற பட்சத்தில் நம்மளோட கிராம பகுதிகளில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை, பல்வேறு மாற்றங்களை மிக விரைவில் நம்ம கண்டுகொள்ளலாம். அதன் அடிப்படையில் சில தகவல்களை நாங்கள் கலந்துரையாடணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓராளும் பேசுவோம்னா ஓகே. இதில் முதலாவது மிக முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நம்மளோட நடுவூற்று கிராமம், அதில் GS பிரிவில் நடுவூற்று கொல்லான்குளம்னு சொல்லி அந்த பகுதிக்குள்ளுக்க மட்டும் நிர்வாக கட்டமைப்புகள் 12 நிர்வாக கட்டமைப்புகள் இருந்துச்சு. GS பிரிவு எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட 26 நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கின்றத, பள்ளிவாசல் RDSலேருந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு 26. அப்போ மிக முக்கியமாக நம்ம பெருசாக எங்கும் போகாமல் இப்போ நம்ம இருக்கிற இடங்கள்லேருந்து நம்மளோட செயற்பாடுகளை, நடவடிக்கைகளை நம்மளோட இருக்கிற இடங்கள்லேருந்து கொண்டு வரணும். நபி அவங்க ஆயத்தனை சொல்லிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதன்படியில் நம்மளோட நடுவூற்று கொல்லான்குள பகுதியில் கிட்டத்தட்ட 9 நிர்வாகங்கள் இருச்சு. 9 பள்ளி நிர்வாகங்கள் இருக்கின்றது. RDS, அடுத்தது நம்மளோட நைவா போன்ற நிறுவனங்கள் அப்படின்ட்டு சொல்லி எல்லாம், போலீஸ் அப்படின்ட்டு சொல்லி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. எல்லாம் 12 நிறுவனங்கள் வருது. அப்போது இந்த 12 நிறுவனங்கள் இருந்தும் எமது நடுவூற்று கிராமத்தில் அபிவிருத்தி என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. என்ன நடக்குது, இந்த நிர்வாகங்கள் என்ன மாதிரி செயல்படுது, இப்போ இந்த நிர்வாகங்கள் செயல்படுறதுக்கு எவ்வாறான ஒத்துழைப்புகளை மக்கள் வழங்குதல்ல. இப்போ ஒரு நிர்வாகம்ன்றது அது பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம். அப்போ மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்தில் ஒத்துழைப்பு வழங்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த நிர்வாகத்தினுடைய அபிவிருத்தியின் செயல் திட்டங்களும் மிகவும் அபிவிருத்தி அடைஞ்சிட்டே போகும். மாஷால்லான்னு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த நிர்வாகம் காணும். அந்த நிர்வாகத்தின் மூலம் அந்த நிர்வாகத்திற்குட்படுகின்ற பிரதேசங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை உள்ளடங்கும். இப்போ என்ன விஷயம் சொன்னால், இப்போது நான் பல ஆய்வுகளை நம்மளோட டீம் நம்ம செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு பள்ளி நிர்வாகமாக போய்த்து ஒவ்வொரு பள்ளிவாசலை போய்த்து ஒரு சில கால ஆய்வுகளை செஞ்சிருக்கோம். எப்படின்னு சொன்னால், நம்ம என்னென்னு சொல்கிறது, அந்த பள்ளி சூழல் என்னமை காணப்படுகின்றது, அதே போன்று அதனுடைய நிர்வாகங்களுடைய இயங்குதன்மை எவ்வாறு காணப்படுகின்றது, அதே போன்று அந்த பள்ளியினுடைய அதாவது அறிக்கையிடல், அந்த அறிக்கை போட்டிருக்கிறதே அதனுடைய செயற்பாடுகள் என்ன மாதிரி நடக்கின்றது என்பதை பற்றி சென்ற கிழமைக்கு முந்தின கிழமை நம்ம ஒரு அறிக்கை ஒன்று எடுத்திருந்தோம், ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சிருந்தோம். அதில் உண்மையிலேயே கிட்டத்தட்ட பெரும்பாலான பள்ளி நிர்வாகங்கள், அதாவது நம்முடைய பள்ளி நிர்வாகங்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறதே, அது அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வருது. ஆனால் முழுமையான மாற்றத்தை கொண்டு வரணுன்னா நிறைய விஷயங்களை நம்ம அவங்களோட ஒத்துழைஞ்சு போக வேண்டிய நிலைமை இருக்குது. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு, அவங்க கேட்குற உதவிகளை, ஒத்துழைப்புகளை நம்ம வழங்கணும் இன்ஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடலை நம்ம ஏற்பாடு செய்யணும். இப்போ பெரிய ஒரு கலந்துரையாடல் நடுவூற்று கொல்லன்குள பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகங்களையும் ஒன்றிணைத்து அரசு உத்தியோகத்தார், அரசு ஊழியர்கள் இருக்கிறார்களே, அவர்களையும் இணைத்து, அவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக வருகின்ற அனைத்து அபிவிருத்திகளையும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தான் நம்மளோட கிராமத்துக்கு கொண்டு தரணும். அதன் அடிப்படையில் அவங்களையும் உள்ளடக்கி நம்ம பெரிய ஒரு ஒன்று கூடலை ஏற்பாடு சொல்லணும் பொதுமக்களுக்கு மத்தியில். அப்போ பொதுமக்களுக்கு மத்தியில் இருந்துக்கிற ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுக்கிட்டே நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது, இப்போ எவ்வாறான விஷயங்களை எமது சமூகத்தில் நம்ம கொண்டு வரணும். அப்போது ஒரு நிர்வாகம் எந்த அளவுக்கு செயல்படணும், அதில் மக்களோட எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் இன்ஷா அல்லாஹ்
நம்ம நடுவுற்று அந்த கொல்லாங்குள பிரதேசத்தின் பொது இடம்னு சொல்லக்குள்ள அந்த கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் மாஷாலான்னு சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் ஒன்று கூடலும். அப்போ நம்மளோட கிட்டத்தட்ட 12 நிர்வாகங்களையும் என்ன செஞ்சிருது, நிர்வாகங்கள் எல்லாரும் வரணும். அது அந்த இதில் வரணும். 2-3 கிழமைக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், அந்த மீட்டினுக்குரிய அழைப்பிதழ்களை இன்விடேஷன் அழைப்பிதழ்களை நம்ம என்ன செய்யணும், எல்லா நிர்வாகங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம ஏற்பாடு செய்வோம் மிக விரைவில். அப்போது அப்படி ஒன்று கூடி பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நிர்வாகத்தினுடைய பலகீனம், இயங்கு திறன் எவ்வாறு காணப்படுகின்றது, இது இவ்வாறான பல்வேறு விஷயங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், நம்ம விளங்கி கொள்ளலாம். பொதுமக்களுக்கும் இந்த நிர்வாகம் இப்படி இயங்குது ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதில் மறைப்பு இருக்கப்படா. இதில் அந்த நிர்வாகங்கள்ன்றது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு வெளிப்படையாக செய்யப்படணும், மறைமுகமாக செய்யப்படப்படா. அங்கே மறைமுகமாக செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் அங்கே ஊழல், ஏதோ ஒரு அநியாயம் அங்கே நடக்குதுன்றத வெளிப்படையாக எடுத்து காட்டும். அப்போ அந்த நிர்வாக கட்டமைப்புன்றது வெளிப்படையாக தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும். அது சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்யறதுனாலும் வெளிப்படையாக செய்யணும். மறைமுகமாக செய்கின்ற பட்சத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு சந்தேகம் விளங்கும் மக்களுக்கு மத்தியில். இது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு விளங்குதில்ல. அப்போ மக்களுக்கு தகவல்களை தெளிவாக கொடுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த செய்கிற விஷயங்களை அந்த நிர்வாகம் அந்த மஹல்லாவுக்கு உட்பட்ட பகுதியில், இப்போ பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டா ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த மஹல்லாவுக்கு உட்பட்ட அனைவருக்கும் தெரியணும் அந்த பள்ளிவாசலில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ உள்ள பள்ளிகளை பார்த்தா பள்ளிக்கும் அந்த எல்லாத்தையும் சொல்லலை, 1-2. அப்போது பள்ளிக்கும் மக்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்போது நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே வருது. அதில் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஒரு பெரிய ஒன்று கூடலை ஏற்பாடு செஞ்சு அதில் மக்களையும் பேச வச்சுருது, நிர்வாகிகளையும் பேச வச்சு அவர்களுடைய கருத்துக்களையும் எடுத்து, இப்போ அதில் பலமான கருத்துக்கள் இருக்கும், பலகீனமான கருத்துக்கள் இருக்கும். அந்த பலமான கருத்துக்கள் என்ன செய்யணும், நம்ம எல்லா நிர்வாகங்களுக்கும் அதை நம்ம என்ன செய்யணும், எல்லா நிர்வாகங்களுக்கும் விளங்கப்படுத்தணும். அப்போ எல்லா நிர்வாகங்களும் பெரியோரு மாற்றத்தை எமது நடுவுத்து வட்டாரம் கொல்லங்குள பிரதேசத்தில் கொண்டு வருகின்ற போது அது பெரியோரு மாற்றத்தை கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். அது முதலாவது விஷயம். நம்மளோட நடுவுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகங்களையும் என்ன செய்யறது, ஒன்று கூட்டி மக்களையும் ஒன்று கூட்டி மக்களுக்கு முன்னால என்ன செய்யறது, அவர்களுடைய செயல்பாடுகள் அந்த இதுவரை காலமும் அந்த நிர்வாகங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு போகின்றது, மக்களுடைய ஒத்துழைப்புகள் எவ்வாறு தேவைப்படுகின்றது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதில் பகிரங்கமாக பேசப்படும். இப்போ ஒரு அளவுக்கு இருக்கின்ற நிர்வாகம் அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட அந்த தேவைகள், மக்களுடைய ஒத்துழைப்புகளை கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு அப்போ விளங்கும் என்ன நிர்வாகத்தில் என்ன செய்யப்படுகின்றது. அப்போ நம்ம அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்கின்றதுல பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரலாம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு வருடம் பூர்த்தியாவது இந்த நிர்வாகங்கள், இப்போ நிர்வாகத்தில் புதிய ஒரு அங்கத்தவர்களை நம்ம என்ன செய்யணும், இணைச்சி கொள்ளணும். நாங்கள் பேசியிருந்தோம்னா A-level முடிச்சு 18 வயசு பூர்த்தியானவர்கள் தான் இந்த நிர்வாகத்தில் என்ன செய்யப்படுவாங்க. 18 வயசு பூர்த்தியான ஆண்கள் இந்த நிர்வாகத்தில் உள்வாங்கப்படுவாங்க. அவங்க இந்த நிர்வாகத்திலிருந்து அவங்களுடைய ஆளுமைகள், அவங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் அவங்க இந்த நிர்வாகத்திலிருந்து பெற்றுக்கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வருகின்ற 11ஆம் மாதம் A-level பிள்ளைகளுக்கான எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு அடுத்த கட்டம் அந்த A-level பெச் மஹமத்திலிருந்து பக்கத்து கிராமங்கள்லேருந்து நிறைய பேர் வாரன்றாங்க. உண்மையிலே கிராமத்திலிருந்து வர யாரையும் நாங்கள் என்ன செய்யலாம், இல்லைன்னு சொல்லலாம், எல்லாரும் வரணும். ஆனால் நகர்ப்புறதேசங்களில் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஆனால் கிராமம் தான் மிக முக்கியம். நம்மளோட இலங்கையின் பொது சமூக நல அமைப்புடைய டார்கெட்டே கிராமங்கள் அபிவிருத்தியின் பால கொண்டு வர அந்த ஒரு பெரிய ஒரு டார்கெட்டை தான் நம்ம இந்த அமைப்பால் செஞ்சுட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவினால மக்களுடைய ஒத்துழைப்பு முழுமையான ஒத்துழைப்பும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்மளோட கிராமங்களை பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னால், அந்த கிராமங்களிலே இருக்கின்ற கஷ்டப்படுகின்ற அந்த கிராமங்களில் பிறந்து வளர்ந்த அந்த வாலிபனுக்குத்தான் எவ்வாறான விஷயங்களை என்ற பிரதேசத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவன்கிட்ட இருந்துச்சு. அந்த ஆதங்கம் இருந்துச்சு. அவனுக்கு ஒரு வழிகளை திறந்து கொடுக்கணும் நம்ம அமைப்பு இன்ஷா அல்லாஹ். அந்த இளைஞர்களுக்கான வழிகளை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ A-level முடிஞ்ச உடனடி பிள்ளைகளுக்கான ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யணும். அவர்களுக்கான அந்த அழைப்பிதழ், அந்த பிள்ளைகளுக்கான அழைப்பிதழை நம்ம ஏற்பாடு செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.
அதை மிக விரைவில் நம்ம ஏற்படுத்தி என்னமே செஞ்சுக்கலாம் சொல்லுங்களேன் அவங்களோட கருத்துக்கள். ஏலவல் முடிஞ்சு என்ன நிறைய ஃபங்க்ஷன்கள் அவங்களுக்கு நடக்கும், ப்ரோக்ராம்கள் நடக்கும். இப்போ கிராம பகுதியில்னு சொல்லக்குள்ள கிட்டத்தட்ட 32 கிராமங்கள் மிக முக்கியமாக அதில் இப்போ நம்மட கிராமத்தோட அன்றைய கிராமங்களாக ஒரு 24 கிராமங்கள் இருந்துச்சு, பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள். இப்போ அந்த கிராமங்களில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஏலவல் இந்த வருஷம் எழுதுகிறாங்க. அப்போ நிறைய பேர் பேசினாங்க என்னோட இந்த வருஷம் நாங்கள் உங்களோட கலந்து கொள்கிறோம், உங்களோட அமைப்பில் வந்து சேர்ந்து கொள்கிறோம்ன்ற விஷயத்த என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் பேசினாங்க. நாங்கள் விஷயத்தை சொல்லிட்டோம், இன்ட்ரெஸ்டாக இருக்கிற யாரையும் நாங்கள் என்ன செய்யலாம், வர வேணாம்னு சொல்லலை, எல்லாரும் வாங்க. ஏன்னா நம்ம சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி இது. இந்த வழியை நம்ம பயன்படுத்துவோம், இது பெரிய ஒரு பாதை. இந்த பாதையை நம்ம அழகான முறையில் பயன்படுத்திட்டு நம்மளோட சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நம்ம என்ன செஞ்சுட்டு போவோம்ன்ற விஷயத்த சொல்லியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது 2வது விஷயம், புதிய அங்கத்தவர்களை என்ன செஞ்சு கொள்வது, நம்மளோட அமைப்பில் இணைச்சு கொள்றதுக்கு ஏற்பாடுகளை நம்ம செய்கிறது. அடுத்தது அந்த புதிய அங்கத்தவர்களோட இப்போ கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டுச்சு, டிஷர்ட் அடுத்தது இதுகெல்லாம் அடிக்கப்பட்டிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஆட்களோட சேர்த்து இப்போ நிறைய பேர் என்ன செய்யறதுக்கு அடிக்கணுன்ற ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அவங்களோட உள்ளுக்கு இணைச்சத்துக்கு பிறகு தான் என்ன செய்யறது, அவங்களுக்கு டிஷர்ட் அதுக்குரிய ஏற்பாடுகள் அவங்களோட ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இதுகள்லாம் அந்த ப்ரோக்ராமத்தில் அவங்க ஏலவல் அந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடக்கும் தானே, பிள்ளைகளை உள்வாங்குற அந்த நேரத்திலே நம்ம அதை சம்மந்தமாக அந்த மக்கள்கிட்ட பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்மளோட டிஷர்ட்டு டிசைன்கள் எல்லாம் என்ன மாதிரி ஓகேயா, அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணுமா, இது ஓகே தானேண்ணா? ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை, ஏண்டா உங்களுடைய கருத்துக்களை ஏற்படுறதால அந்த எல்லாம் செய்யணும் நம்ம. கெப்பம் அடிக்கிற மாதிரி கெப்பில் 2 ஆப்ஷன் இருக்கு. எப்படின்னு சொன்னால் இலங்கையின் பொது சமூக நல அமைப்புன்னு சொல்லி பெயராக வரும், அல்லது GSWO அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு மேலே அமைப்பினுடைய பெச் வரும். என்ன மாதிரி அந்த GSWன்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் ஓம்பட்டிருந்தாங்க. என்ன மாதிரி உங்களோட கருத்துக்கள் வெளிப்படையா? அதே தான் அந்த GSWன்னு சொல்றது, அது ஒரு பெரிய ஒரு லோகோ, மேலே லோகோ அடிச்சு அதுக்குரிய ப்ரைஸ் இந்த இப்படி ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ப்ரைஸ் தான் என்ன செய்யறது கொஞ்சம் காஸ்ட் ஆகுது. எப்படின்னா அவங்க 100 அடிச்சிருன்னு சொன்னால் 100 கெப் அடிச்சிருன்னு சொன்னால் 700 ரூபா படி கேட்குறாங்க. 50 அப்படின்னு சொன்னால் 850 ரூபா, 875 ரூபா கேட்குறாங்க. 850 ரூபா எடுக்கணும். 50க்கு குறைய நம்ம 50 ஆனால் சின்ன என்ன சொன்னால் நம்ம அடுத்த டீமில் நிறைய பேர் வருவாங்களே, இப்போவே 30-35 பேருன்றக்குள்ளோ நம்ம அடுத்த வார டீம் அது அந்த டீமுக்குள்ளுக்கு அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்டும் வரும். உள்ளுக்கு அந்த இலங்கையின் பொது சமூக நல அமைப்பில் அங்கத்துவம் வகிக்கிறார்கள். அவங்களுடைய தேசிய அடையாள அட்டையிலிருந்து அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், உள்வாங்கப்பட்டு தான் அவங்களுக்கு டிஷர்ட்லாம் விநியோகம் செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். இது 3வது விஷயம். அடுத்த கெப்பில் அந்த GSW நீங்கள் சொன்ன மாதிரி அதை அடிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது மிக முக்கியமாக இப்போ பேசி பொருளாக பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நம்மளோட கிராமத்தில் அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு டவர் ஒன்று அடிக்கிற மாதிரி ஏற்பாடுகள் நடந்து சாமான்லாம் இது செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அது சம்பந்தமான தகவல்கள் பெரும்பாலான ஆட்கள் யாருக்குமே தெரியாது. எல்லாம் பறிச்சப்பட்டதுக்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டுச்சு, என்னத்துக்கு பறிச்சப்பட்டு கேட்குற டைமில் இப்படி டவர் அடிச்ச போகிறாங்களாம். யார் அனுமதி கொடுத்து என்ன மாதிரி கொடுத்துன்ற தகவல் ஒன்றுமே தெரியா. இதில் என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, இதில் நிறைய விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னு சொன்னால் அது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அமைகிறதால பல்வேறு ஆபத்துக்கள் தான் அதில் வறுமை ஒழிய மக்களுக்கு கவரேஜ் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இலகுவான கவரேஜ்களை பெற்றுக்கொள்வது தான். அதுக்காக வேண்டி உயிரை கொள்ளக்கூடிய, அதாவது ஹாஸ்பிட்டல்லையும் அது நோயாளிகளுக்கு இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுங்க அது. அதனுடைய தாக்கம் பெரும் தாக்கம். அப்போ அதை ஹாஸ்பிட்டல்ல அன்றிய பகுதிகள்ல பிரச்சனை இல்லை. இது ஹாஸ்பிட்டல் ஓரத்தோட இருக்கிறதுன்றது அது என்ன மாதிரி செய்யப்பட்டுச்சுன்றது ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. நம்ம அதுக்குரிய ஏற்பாடுகளையும் நம்ம செய்வோம். டவர் இப்ப இடையில நிப்பாட்ட வச்சுக்கிறாரு.
வேண்டுச்சு நான் ஃபுல் அடிச்சு விடல வேண்டா. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தாக்கம் லேசு தான் கவரேஜ் நம்மளுக்கு இலகுவான முறையில பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சின்ன லாபத்துக்காக வேண்டி பெரியோர் முதல்ல நம்ம இழப்பிடலாம், பெரியோர் வளத்தை நம்ம இழக்கலாம், உயிரை நம்ம என்ன செய்யலாம் இழக்கலாம். சின்ன லாபத்துக்காக வேண்டி உயிரை இழக்கலாம். நம்ம அதை நம்ம கவனத்துல கொண்டு நம்ம அதை இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்றதுக்கு தேவைதான். ஏன்னா கவரேஜ் மிக முக்கியம். நம்ம அதை இன்னொரு இடத்துல, அதாவது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத, அது பெரும்பாலும் நடமாட்டம் இல்லாத, எப்படி ஹாஸ்பிட்டல் பாடசாலை பக்கத்துல இல்லாம அப்படியான இடத்துல நம்ம என்ன செய்வோம், அதை செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம அந்த பொதுக்கூட்டம் முதலாவது நம்ம பேசினோமே அந்த ஒன்றுகூடல், அந்த ஒன்றுகூடல்ல அதை நம்ம என்ன செய்வோம், தலைப்பு பொருளா வச்சு அதை நம்ம பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்வோம். அடுத்தது நம்ம ஒரு சிரமதான ஏற்பாடு ஒண்ணு செய்யணும். என்ன மாதிரி செஞ்சுக்கொள்வோம், எங்க செஞ்சுக்கொள்வோம், நம்மட அமைப்பால ஒரு சிரமதானம் ஒண்ணு. இப்போ மழைக்காலன்றதால மஸ்ஜிதுகள்ல அந்த வாகனம் பிடிக்கிறதுக்கு, அதுவும் ஜும்மா மஸ்ஜிது, நம்ம ஜும்மா மஸ்ஜிதுகளை தான் எடுக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமையில வரக்குள்ளோ வாகனத்துல வந்து வச்சக்குள்ளோ கீழே உளுந்து நிறைய சேதங்கள் நடந்துருச்சுன்னா அதை புதஞ்சி கீழே உளுந்து மோட்டர் பைக் ஒரு 3-4 மோட்டர் பைக் அப்படியே கீழே உளுந்து உடஞ்சி உள்ளுக்கு அப்படின்ட்டு நிறைய சேதங்கள் ஏற்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஏன்னுச்சுன்னா அதெல்லாம் சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். அந்த அப்படியான கொட்டில்களை அடிச்சு கொடுக்கறதுன்றது அதை என்னமே செஞ்சுக்கொள்வோம். ஏண்டா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சிறிய தொகையை போட்டாலும் நம்மளோட உடலால நம்முடைய செயற்பாடுகளை நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்மளுடைய உடல் பொருளாதாரம் தான் கஷ்டம் எல்லாருக்கும். அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம் இருக்கிற வளங்கள், நம்மளோட அறிவு வளம், அடுத்தது நம்மளோட உடம்பு வளம், இது ரெண்டையும் வைத்து தான் நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அந்த உடல் ஆரோக்கியத்தையும் அறிவிலையும் நல்ல பரக்கத்தையும் அல்லாஹ் ஈரேற்றத்தையும் தர என்று கேட்டுக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்படியான விஷயங்களை நம்ம ஒரு சிறிய முதலீட்டு செஞ்சா இப்போதைக்கு அந்த முதலீடுகளை தேர்றதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. என்னமே செஞ்சுக்கணும். உங்களோட வழிகளையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை, யாரும் தெரிஞ்சாக்கள் அப்படி இருந்தா, தனவந்தர்கள் யாரும் அப்படி இருந்தா, அப்படி பெரியோர் இதா இருந்துச்சு இன்ஷா அல்லாஹ். என்னமே இப்படி என்னன்னா நம்மட கிராமத்துல இருக்கிற மெயின் ரோட் பாதையில இருக்கிற கடைகளை, நம்ம ஒரு கடையில எப்படி ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ அவங்களுக்கு அவங்களோட வரவு செலவை தெளிவா காட்டணும். இப்போ ஊண்டியல் என்ன ஊண்டியல் வாங்குறதுக்கு தான் காசு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு வழிகளை தருவாங்க. ஏன்னா எப்படி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 36, 33, 34 பேர் இருக்கு. 34 பேரும் ஒவ்வொரு ஆளும் நம்ம ஒவ்வொரு ஊட்டியில அப்படின்ற அப்படி நல்ல ஒரு ஐடியா. ஏன்டா எல்லாம் பொது சேவைக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். பொது சேவை செய்யறதுக்கு தான் அந்த பண வசதிகள் இல்லாம தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இல்லாட்டி அல்ல அதை தந்திருந்தாண்டா. ஆனா சோதிக்கிறாங்க இதெல்லாம். நம்ம இதுகள்ல நம்ம நிதானமா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனா தேடக்கூடிய வழிகளையும் நம்ம கேட்கணும். எனக்கிட்ட யாரு நம்மட இருப்பானா பேசியிருந்தாங்க, வெளிநாட்டுல இருக்கிற ஆட்கள் எல்லார்ட்டையும் இந்த மாசம் 1000 ரூபா படி அப்படி நம்மட பொது சேவை நம்மட நடுவத்துல மட்டும் இல்ல, எங்க மிக முக்கியமான சேவைகள் நம்ம அதைத்தான் நம்ம மிக முக்கியத்தை தான் நம்ம என்ன செய்வோம் முன்னுரிமைப்படுத்துவோம். இப்போ மிக முக்கியமா முன்னிறுத்தப்படுத்த டைம்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபா போடுறது ஒரு பெரிய காசு இல்லை. அவங்க 1 லட்சம் 1.5 லட்சம் முளைக்கிற டைம்ல ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபா போடுறதுன்றது ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவுகள் தான் சொன்னாங்க. ஒரு 3-4 பேர்ட்ட சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு வாட்ஸ்அப் குழுமம் ஒன்றும் திறந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட கோல் பண்ணி, இப்போ நம்மட எனக்கு தெரிஞ்சவர்கள் எங்களோட குடும்பத்துல ஒரு 4-5 பேர்ட்ட இருக்காங்க வெளிநாட்டுல. அதே போல உங்க ஒவ்வொரு ஆள் டைம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவுகள் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 5-6 பேர் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்ம 30 பேர்ட்டையும் ஒரு 5-5 பேர்னு பாத்துக்கிடுவோமே. ஒரு ஆள் டைம் 5-5 பேர்னு சொல்லக்கூடும். அப்போ 35 எப்படி ஒரு 20 1 லட்சத்துட்டு ஒரு 1,50,000 ஒரு 1000 ரூபாய் அப்படி பார்த்தா அப்போ மினிமம்
ஒரு ஆள்கிட்ட ஒன்றுண்டு பார்த்தாலும் ஒரு 70,000 வருது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது பெரிய ஒரு மாஷா அல்லாஹ், அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம இன்றையில இருந்தே இன்றைக்கு இன்றைய டேட்ல இருந்து நம்ம ஏற்பாடு செய்வோம் அந்த வாட்ஸ்அப் குழுமத்தை. அதுல எல்லாரையும் போடாம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆக்களை மட்டும் போடும். அப்படியா? அப்படிதான் போடும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட உங்களையும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆக்கள்றையும் போட்டு இல்லாட்டி அது பொருளாதாரம் அதுக்கு பொறுப்பா பிடிச்சக்கூடிய அவரையும் சேர்த்துட்டு எல்லாரையும் சேர்க்காம அவங்களை மட்டும் வச்சு செய்யற மாதிரி. ஆனா வரவு செலவு அந்த எப்படி அந்த குடும்பத்துல வெளிநாட்டுல இருக்க அந்த குரூப் இருக்க அந்த குடும்பத்துல வரவு செலவு ஒவ்வொரு மாசமும் போடுபாடு. கடைசியில நம்ம போட்டு இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றம். எனக்கு அத கணக்கு பார்க்கலாம் அப்படின்னு விளங்கி கேட்டா வெளிநாட்டுல இருக்க உறவுகள் எங்கிட்ட சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு 1000 தான். அதை பத்தி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அது சதக்கத்தில் ஜாரி. அவங்களுக்கு எங்களை ஏன்னா அவங்களுக்கு நிலையான தர்மங்களை தான் நம்ம செஞ்சிருக்கோம். அவங்க கபர் மௌத்து ஹயாத்திருக்கு, எப்போ மௌத்து யாருக்கு வரும்னு தெரியாதுன்னா அதுக்கிடையில செய்யக்கூடிய நிறைய உறவுகள் இன்ஷா அல்லாஹ் செய்வாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. நிறைய பேர் அப்படியான விஷயங்களுக்கு முன் உதவுறதுக்கு நிறைய பேர் ரீச்சாங்க. நம்ம அந்த தகவல்களை தெளிவான முறையில கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அதுக்குன்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும். என்னன்னா ஒரு ஹெல்பிங் மாதிரி நம்ம கேட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இப்போ நிறைய இப்போ ஃபேமஸான டிக்டாக் அக்கௌண்ட் இருக்கு தானே, அப்படி அவங்க விரும்பினா போடுறதுக்கு அது மாதிரி நம்ம ஒரு ஏற்படணும் செய்யணும். அதுல இருந்து ஒரு உதவி கிடைச்சுமே. ஒரே ஒரு வீடியோ தான் நிறைய ஃபேமஸ் அக்கௌண்ட்லாம் இருக்கு. நான் உங்கள்கிட்ட அதைச்சு தெரியாதாக்களும் உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. நம்ம கேட்க வேண்டியது ஒண்ணு 1000 ரூபாய் தான். அது எக்ஸ்ட்ரா கூட கேட்க கூடாது. 1000 ரூபாய் கேட்டாலே அது அதுக்கு இனி தர அக்கௌண்ட் நம்ம கொடுத்துட்டா சரி. அதோட அல்ஹம்துலில்லாஹ். அதே 100 ரூபாய் தந்தாலும் அது அவங்களோட அது மறுமைக்கு அது அவங்களுக்கு அது உதவி செஞ்சுட்டே இருக்கு இன்ஷா அல்லாஹ். இது நம்மட அமைப்புக்கு 2026 6ஆம் மாசம் தான் அக்கௌண்ட் திறக்கிறது. தற்காலிகமா திறக்கிறேன்னு சொன்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள நம்ம ஓட வேண்டி வரும். கிட்டத்தட்ட ஒரு கொழும்புக்கெல்லாம் போக வேண்டி வரும். இப்போ ஒரே தரத்துல நமக்கு இது டெம்பரரியா தான் தருவாங்க. பேமெண்ட் நம்ம செய்ய இயலாத நம்மளோட ஒரு அக்கௌண்ட வச்சு அதான் டெம்பரரியா திறக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டம். கொழும்புக்கெல்லாம் போகணும்ன்றனே, கொழும்புக்கெல்லாம் போகணும். நீங்க செல்றப்பல அது பெரிய ஒரு பாசிட்டிவ், அது நல்ல ஒரு விஷயம். அந்த விஷயம் நீங்க சொன்ன விஷயம், அந்த விஷயத்தை செஞ்சா நிறைய பேர் என்னென்ன பயப்படாம என்ன செய்வாங்க, இது செய்வாங்க. இப்போ தனியார் அக்கௌண்ட் செல்லக்குள்ள கொஞ்சம் சந்தேகங்கள் வருந்தாங்க இதுதானே. அப்போ அமைப்புன்றக்குள்ள அழகான முறையில எல்லாருக்கும் பயப்படாம என்ன செய்வாங்க, அந்த ஃபண்ட் வழங்குறதுக்கு ஏற்பாடுகளை செய்வாங்க. நம்ம அதுக்குரிய வழியை உதவிகளும் வராது. அப்படி அதுதான் இன்ஷா அல்லாஹ். அந்த திடீர் பிடினப்புல அந்த விஷயம் இப்போ 11ஆம் மாசம் 10ஆம் மாசம் சொன்னா 8 மாசம் தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையோட அந்த விஷயத்தை சொல்லுவோம். தற்காலிகமா ஒரு ஆள் அக்கௌண்ட்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆள் அக்கௌண்ட்ல போட சொல்லி அவங்களுக்கு முழு வரவு செலவும் போடுபாடு. ஒவ்வொரு மாசமும் வரவு செலவு அந்த குடும்பத்துல போடுபாடு. ஏன்னு சொன்னா அவங்க இப்போ ஒரு ஆள் நீங்க ஒரு 500 தாரீங்கன்னு சொன்னா அந்த 500 எவ்வளவு எப்படி செலவு செய்யப்பட்டுச்சு அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்பீங்க. அப்போ உங்களுக்கு அது கட்டாயம் தெளிவுபடுத்தப்படும். அப்போ அந்த குடும்பத்திலேயே வரவு செலவு அப்போ அவங்கள்ட்ட சில இதுகளை கேட்கிற இப்படியான விஷயங்கள் இருக்கு. நம்ம கிராமத்துல இப்படியான விஷயங்கள் செய்யறதுக்கு இருக்கு. இதை என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த குடும்பத்திலேயே அவங்க பேசி போடுவாங்க. அப்போ சிலாக்கள் ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் அப்படி ஒன்று இருந்தா இதை நான் முழுமையா பொருட்படுத்தி செய்யறேங்க சொல்லி அப்படி செய்யறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நிறைய பேர் செய்யறதுக்கு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வழிகளை திறந்து காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுக்கு ஏழுமான உதவிகளை நம்மள ஏழுமானத்தை நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அந்த சொன்ன மாதிரி அந்த வாட்ஸ்அப் குழுமத்தை கிரியேட் பண்ணி வெளிநாட்டு உறவுகள்கிட்ட ஒவ்வொரு டைம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட நீங்க பேசுங்க. அப்போ நான் அந்த அதில் குடும்பத்துடைய லிங்கை என்ன செய்யறேன் நான் அனுப்புறேன். நீங்க என்ன செய்யறவங்களோட அவங்களோட உறவுகள்கிட்ட விஷயத்தை சொல்லி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 32 பேர் இருக்கோம். 32 பேரும் ஒரு ஆள்ன்றாலே அது அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு மாற்றத்துக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்வோம் இந்த விஷயத்துல இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அந்த ஃபண்ட் வரதான் நம்ம சிரமதானத்தை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். உடம்புக்கு அப்படி யாராச்சும் பொது பள்ளிகள்ல
ஏதாச்சும் ஒரு கட்டடம் கட்ட போறாங்களா அப்படின்றக்குள்ள நம்ம கட்டாயம் இன்ஷால்லா நம்ம எல்லாரும் போவோம். சரியா? ஏன்னு சொன்னா நம்மளுக்கு அந்த டைம்ல நம்மளோட கையால காலில் செய்கின்ற அந்த வேலைகள் இருக்குது, அது நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம், அதுக்கு நோய்கள் வராது, நிறைய விஷயம் சதக்காவை கொண்டு நோய்களை என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, நிவாரணங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஹதீஸ்களும் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளவுக்கு தர்மங்கள், நம்மளோட உடம்பால செய்யற தர்மம் இதுதான். பணம் இல்ல, உடம்பால செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் மாத்திர சக்தி அந்த எதையும் மாத்து, கலாக்கதிரையும் மாத்து இன்ஷா அல்லாஹ். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதுக்கு ஏற்பாடுகளையும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுவரை இனிமே யாரும் அப்படி பள்ளிகள்ல பொது இடங்கள்ல அப்படி பொதுவான விஷயங்கள் எங்க இது நடக்க போகின்ற கூட நம்ம அதுக்கு ஏற்பாடுகளை நம்ம முழு நிமிஷம் நின்று செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த நேரத்தையும் ஒதுக்கி பரக்கத் செய்யணும், எல்லா அதுக்கு ஏற்பாடுகளையும் செய்யணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது நம்ம இதுவரை காலமும் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை செஞ்சுட்டோம், பல்வேறு வேலை திட்டங்களையும் செஞ்சோம். நம்மளோட ஏழுமான சிரமதானங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தது நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம செஞ்சுட்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவி கொண்டு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் அதில் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த ஏதாச்சும் உங்கள்கிட்ட அந்த நிகழ்ச்சிகளை ஏதாச்சும் செய்கிற மாதிரி ஐடியாக்கள் இருக்குதா? அதாவது நம்மளோட நிறைய பிரச்சனை சிறுவர்கள், அதாவது தீய வழியின் பால் செல்லக்கூடிய சூழ்நிலை நம்மளோட கிராம பகுதியில காணப்படுகின்றது. அவங்களுக்கு ஒரு நேரிய வழிகாட்டல் இல்லாம இப்போ அதை என்னமே செஞ்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம அது எப்படி சேர்ந்து இப்போ தனித்தனியா ஓவராலையும் செய்யல, அது நம்ம கூப்பிட்டாலும் வராது. அது ஒரு ரீச்சர் இடத்துல அது செய்யணும். அப்படி பார்த்தா ஸ்கூல் தான் அதுக்கான சரியான ஒரு இடமா இருக்கு. ஆனா அது அதிகட்டம் தான் காய்ச்சணும். ஒரு டைம் ஒன்று தாங்க, இப்படி பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுக்க போறோம்னு சொல்லி கேட்டு டைம் எடுத்து செய்யும். ஏன்னா அங்க மட்டும்தான் எல்லாரையும் எடுக்க அந்த பிள்ளைகள் என்ற வகையில மாணவர்களுக்கு எல்லாரும் அந்த பாடசாலையில அந்த நிகழ்ச்சிகளை பாடசாலைக்கு வராத பிள்ளைகள் தானே, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி விளங்கு. நல்ல ஒரு ஐடியா இன்ஷா அல்லாஹ். பாடசாலை நல்ல விஷயம் அவங்களும் ஒரு இதுன்னு தரணும். என்ன மாதிரி வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குதா? அதுல என்ன விஷயங்கள் பேசப்படும்? பிள்ளைகள் ஒழுக்க விஷயங்கள், பண்பாடு மிக முக்கியம், அதபோ அகலாக்கு அவங்களோட நடத்தை விஷயங்கள். அடுத்தது இப்போ தெரியும் இப்போ சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கூடக்கூடிய இப்போ சிறுவர் கல ஆளுமை நிகழ்ச்சி திட்டம் பொது இலங்கையின் பொது சமூக நலமைப்பட ஒரு சனிக்கிழமையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுல நாங்க எல்லாரையும் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், இப்போ எடுத்துக்கொள்ள சூழ்நிலை சில தடைகளும் வருது. என்னண்டா பிள்ளைகளை நம்ம நல்ல படித்துனா பெரிய ஆக்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடை ஒன்று வருங்க. என்ன ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு எப்படி சொல்றேன், தொட்டு ஒரு ஒரு அடிமையா வாழ்ற அப்படின்றது ஒரு, அதாவது பெரிய ஆக்கள் செல் கேட்டு தான் வாழணும், சின்ன ஆக்கள் பெரிய ஆக்களுக்கு எதிர்த்து பேசப்படா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அது கண்ணியம். ஆனா எல்லாத்துலயும் அதை என்ன செய்யலாம், அப்போ வீடு எடுத்துட்டு வா, ஒன்று பெரியாள் சென்னா அந்த புள்ள என்ன செய்ய அந்த இடத்துல பெரியாள் செல்லுதான் சொல்லிட்டு போய் வீடியோலாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க போறா. அப்படியே போதைப் பொருட்கள் எடுத்து கொடுக்கறதுல இருந்து அப்படியான விஷயங்கள் பிள்ளைகள் எப்படி எடிட் ஆகிருக்கணும்னு சொன்னா பெரியாக்கள் சொன்னா கேட்கணும், நெல்லமோ கூடாவும். பெரியாக்கள் சொன்னா அதை யோசிக்கப்பறா கேட்கணும். பெரியாக்கள் நினைப்பாடு புள்ள அப்படி நான் செல்ற விஷயத்தை செய்யணும், அதுல இது சரியா பிள்ளைன்னு கேள்வி கேட்கப்பறா. ஆனா அந்த 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 பாயிண்ட் நம்ம மாத்தணும். பிள்ளைகள் நல்ல விஷயங்களுக்கு என்ன செய்யுங்க, முன்னுக்கு போங்க. நிறைய வழிகாட்டு சைக்காலஜி ரீதியாக தான் நம்ம வழிகளை காட்டிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகளுக்கு உளவியல் ரீதியான நிறைய வழிகாட்டுகளை நம்ம சொல்லிருக்கோம். இப்போ இருக்கிற பிள்ளைகள்கிட்டையும் பெரிய ஒரு ஆளுமைகள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ்னு சொல்லி பெரிய பெரிய அதிகாரங்கள்ல வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையும் இருக்குது. வேற ஏதாச்சும் கருத்துக்கள் பிள்ளைகளுக்கா? நிகழ்ச்சியாவே ஆக்குனா, அதாவது அந்த விழிப்புணர்வுகளை நிகழ்ச்சியை செஞ்சா மிச்சம் பெஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க. சும்மா அதாவது பயான் நிகழ்ச்சி செய்யாம பிள்ளைகளுக்கு ஒரு வீடு குடிக்கிறதுல நடக்கிற இதுன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமை செட் பண்ணி அதுடைய தாக்கத்தை வெளிப்படையா அவங்களுக்கு புரிய வைக்கணும். நல்ல ஒரு ஐடியா சஜாத், நல்ல ஒரு ஐடியா. நாடகம் மாதிரி நிறைய டைம் எடுக்கும். வீடியோவை காட்டுறேன்னா பிரச்சனை இல்லை. வீடியோனா நாடகம் அங்கேயும் நிறைய டைம் எடுக்குமே, அது ஒரு ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு அங்கன்னா அங்க தெரியாத டைம்
ஓகே அங்க தார டைம் என்னன்னு சொன்னாக்கா நிகழ்ச்சி ஒரு 6 hour ஒரு 15 நிமிஷமோ அதுக்குள்ள நம்ம அவேர்னஸ் கொடுத்துருவோம். அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு சும்மா ஒரு வீடியோ ஒன்றுண்டா அது சரி நம்மளுக்கு போட்டு காட்டணும்னு விளங்கிடும். அந்த விஷயத்தை இப்படிதான் ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா அது விளங்கும். ஏடா தொடர்ந்து இதை செய்யணும். ஏடா அந்த ஒரு நாள் செஞ்சு போட்டு நம்ம ஒரு வருஷம் அப்படியே வைக்கப்படா, தொடர்ந்து செய்யணும். அதை என்னமே செஞ்சுக்கிடுவோம். கிழமையில ஒரு நாள் எடுத்து செய்வோமா என்ன மாதிரி அதுக்குரிய ஏற்பாடுகள், மாசத்துல ஒரு நாள் கிழமையில ஒரு நாள் செஞ்சா மிச்சம் பெஸ்டா இருக்கு. ஆனா அதுக்கு ஓ நம்ம அந்த வீடியோ எடுத்து வச்சா இல்ல கொடுத்தா அவங்க போட்டு காட்டி நம்ம சொல்லி நம்ம பவர் பாயிண்ட்ல செஞ்சு அப்படி பிரசன்டேஷன் ஒவ்வொரு நாளைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஒரு தரக்க ஒரு கிழமையில ஒரு தரக்க செய்யக்குள்ள ஒரு கிளாஸ் எடுக்கிற ஃபுல்லா 2 கிளாஸ் எடுத்து அப்படி செய்யறேன். அவருக்கு நிறைய விஷயம் அதை பத்தி தெரியும். அவரு வேற வீடியோ அதை பத்தி வீடியோவும் வச்சிருக்கேன். சயின்ஸ் படம் தானே, அதுல அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். நம்ம அதுல ஒரு விஷயம் சொன்னா ஒரு வீடியோ எடுத்தது, அது மூலமும் காட்ட நம்ம மெனக்கெட்டு அந்த நீங்க சில விஷயங்கள் பிள்ளைகளுக்கு உடனே பிடிக்க சில விஷயங்கள் ஏண்டா உடனே அடுத்தது வந்து அதிகமா ஒரு விஷயம் பாக்குற விஷயம் வந்து பதியும் அப்படித்தானே. அதிகமா பார்த்தா மைண்ட்ல சேவ் ஆகும். என்ன டைம் கேட்போம் என்ன மாதிரி என்ன டைம்னா இப்போ எப்படி சொல்லணும்னா அவங்களுக்கும் இது பாதிப்பு நம்மளுக்கும் பாதிப்பு வராம கேட்கணும். அப்படின்னா சில நேரங்களில் சில இடத்துல வகுப்புல பாடங்கள் நடக்காது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அப்ப 1/2 மணி நேரம் அதுல கிடைச்சிடும். அது சரி வரலையோ அங்க அப்படின்னா கூட அந்த டைம்ல ஒரு கோல் ஒன்று அடிச்சு செல்ற மாதிரி நம்ம சேர்த்து அதுக்கடுத்து அந்த வகுப்பு எடுத்து நிகழ்ச்சி செய்யற மாதிரி இருந்தாலும் ஏன்னா இப்ப அங்கேயும் பிரச்சனை இல்லையா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லையாது. இப்போ நிறைய இதுகள் செஞ்சுட்டு வருது, நிறைய நிகழ்ச்சிகள். நான் நினைக்கிறேன் கிராம பகுதியில் அது நடக்குது இல்லை, ஆனா டவுன் ஏரியாவில் அந்த பிள்ளைகளுக்கான அந்த பாடம் நடத்துறது, இஸ்லாம் பாடம் நடத்துறது அப்படின்னு நிறுவனங்கள் செஞ்சுட்டு வருது முன்னாடி. ஆனா நம்ம கிராமப்புறத்துல அது இல்லை. அடுத்த வளைய மாட்டத்தோட அந்த உரிய அந்த திணைக்களத்தோட பேசி நான் நினைக்கிறேன் டிரெக்டா நம்மளுக்கு என்ன செய்யணும், அந்த பாடசாலையில ஒரு பாடத்திட்டமா என்ன சொல்றா ஒரு அவர் கிழமையில ஒரு அவர் கிழமையில ஒரு அவர் அப்படின்றக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை தானே செய்யறோம் அங்க. அப்ப அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சா மிச்சம் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன மெயின் சரி நம்ம அதிபரோட நம்ம அதிபரோட பேசி அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும். ஏன்னா நம்மளோட நோக்கமே பெரிய ஒரு நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அந்த நோக்கத்தை எல்லாம் ஹயாத்தாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம உயிரோட இருக்கும் கட்டலும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அது பெரிய மாற்றம் மாறுது இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு ஒரு ஜெனரேஷனே மாறும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதுதானே நம்மளுக்கு வேணும் மாற்றம். நம்ம சமூகத்துல பெரிய ஒரு மாற்றம் வரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த அடுத்தது என்னண்டா, அடுத்தது மிக முக்கியமா நம்மட நிர்வாக கட்டமைப்புகள் அதிகமா நம்ம பேசுறதுன்னா நிர்வாகத்துல எப்படி சொல்ற கிட்டத்தட்ட 13 நிர்வாகங்கள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 13 நிர்வாகம். ஒரு நிர்வாகத்துல 10 பேர்னு சொன்னாலும் பாடசாலை நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் இல்லை, அதை தெரிவு செய்யணும். அப்போ 13 நிர்வாகம் இருக்குன்னு ஒரு நிர்வாகத்துல 10 பேர் வச்சாலும் 13னா 130 பேர் வரும். ஆனா இப்போ நம்மளோட நடுவு பகுதியை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஆட்களும் கிட்டத்தட்ட வெறும் 34-40 பேர் தான். வெறும் 34. ஏண்டா அவங்க 2 நிர்வாகத்துல 3 நிர்வாகத்துல என்ன செய்யறாங்க அப்படி இருக்காங்க. அப்போ அதால என்ன செய்யறது, மக்களுடைய சேவைகள் ஒழுங்கா செய்யப்படுதுல. இப்போ அது பெரிய ஒரு கவலை. ஆனா என்ன காரணம்னு சொன்னா அது அவங்கள ஏற்றுக்கொள்ளல. சமூகத்துல அந்த முன்னுக்கு வராத தன்மை நம்மள பிள்ளை இளைஞர்கள் இன்ஷா அல்லாஹ், வாலிபர்கள், பொறுப்புதாரிகள் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நம்ம என்ன செய்யணும், நிர்வாகத்துல நம்மளுக்கான தகுதியை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு நம்ம அதன் மூலமா சில விஷயங்களை செய்யணும். நம்மளுக்கு சில அதிகாரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம முன்னுக்கு போகணும். எப்பவுமே என்ன செய்யப்படா அந்த நிறைய பேர் என்னண்டா நிர்வாகங்க தெரிவு செய்யற டைம்ல முன்னுக்கு போற இல்லைன்னா அந்த இதை மாத்தணும் இன்ஷா அல்லாஹ். நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்கேயாச்சும் நிர்வாகம் கூட பதிச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாரும் போகணும். அந்த சூழ்நிலையை கொண்டு வரணும். அப்படின்னா தான் நம்ம நடுவத்துல மட்டும் இல்ல இந்த கிராமங்கள் அனைத்திலையும் பெரியோரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். அபிவிருத்திகள் விரைவா வரும். ஏன்னு சொன்னா மக்கள் தங்களுடைய உரிமைகளை பத்தி அறிகின்ற சந்தர்ப்பத்திலே அங்க யாராலையும் ஒண்ணு செய்யலாம். மக்கள் நம்ம எல்லாரும் நம்மளோட உரிமைகளை அறிஞ்சத்தாலாம் இந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வரோம். நம்மளோட உரிமைகள் அறியாட்டி நம்ம பயந்துக்கிட்டு அங்கால பக்கம் இது செஞ்சுக்கிட்டாக ஏசி போட்டுருவாங்க, அரட்டி போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இதோட நம்ம நிறைய விஷயங்களை மாஷாலாண்டி பேசணும். ஓராளும் உங்களோட ஆழமான கருத்துக்களை, பெரிய ஒரு சிந்தனை, சமூகத்துக்கு தேவையான சிந்தனைகளை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
இதே போல தொடர்ந்து நம்ம எல்லாரும் நம்மள ஏழுமான விஷயங்களை நம்ம செய்வோம். அதுல எந்த மாற்று கருத்து நம்மளால எது ஏழுமோ அதை செய்வோம். ஏழாண்டு ஒண்ணும் இல்ல, என்னால் முடியும், எங்களால் முடியும், நம்மால் முடியும், அந்த எண்ணத்தோட நம்மட கிராமங்கள்ல இருந்து நம்மளோட மாற்றங்கள் நம்மளோட கிராமங்கள்ல இருந்து கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது நம்ம எடுக்கணும் மாற்றங்களை, அதுக்கு ஒரு படிப்படியா நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். பெரிய ஒரு மாற்றம். நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். அதுல மிக முக்கியமா பொதுக்கூட்டம் கொண்டு கூடணும் சொல்லியும், அடுத்தது நம்மட அமைப்புல புதிய நிர்வாக அங்கத்தவர்களை உள்வாங்கணும்ன்ற சம்பந்தமாகவும் பேசியிருந்தோம். அடுத்தது நம்மளோட புதிய அங்கத்தவர்களுக்கும் டிஷர்ட் அடிக்கிறது சம்பந்தமாக அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் அதையும் அடிச்சணும்னு சொல்லியும் பேசியிருந்தோம். அடுத்தது சிரமதான திட்டங்களை நம்ம செய்யணும்னு சொல்லியும் பேசியிருந்தோம். அடுத்தது இந்த டவர் கட்டப்படுகின்றது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில், அதை தடை செஞ்சு அதை என்ன நம்ம பெருசாக தடை செய்யறதுல அதை அந்த இடத்த ஓகே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கணும். வேற ஏதாச்சும் கருத்துக்கள் பேச இருக்குதா? இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இதோடைய நம்மட இந்த ப்ரோக்ராத்தை முடிச்சுக்கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.